அனைவருக்கும் வணக்கம். காரர்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் மிக வலுவாக ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ஜென்ம ராசியில் வித்யா கரகரான புதனுடன் சூரியனும் இணைந்து வீற்றிருக்கிறார். இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பதால் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி வித்யா கரகரான புதன் நகர்வதை காட்டிலும் மிக வலுவாக ஜென்மராசியில் நேர்கதியில் திரும்பி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு வகையில் விருச்சக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக மந்தமான பணிகளை விரைவாக செய்வதற்கான யோகம் இந்த வக்ர நிவர்த்தியால் உண்டு. ஏனென்றால் வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் பலம் பெறுவது இந்த தருணத்தில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். அது மட்டுமல்லாது நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குவாருங்க. அப்படிப்பட்டவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போது மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் நிச்சயமாக இந்த தருணத்தில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே சிறப்பாக அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து செம்மையாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் விரயம், அஷ்டமம் போன்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியில் நேர்கதியில் சிறப்பான மாற்றத்தை நோக்கி நகர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் கூட அவற்றை அறிவாற்றலை பயன்படுத்தி தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட புதன் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவேதான் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகளையும் நுணுக்கமான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது ஒரு வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் வித்யா கரகரான புதனின் வக்ர நிவர்த்தியால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை சூரியனுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஜென்மராசியை விட்டு முக்கால்வாசி கடந்துவிட்ட இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் ஜென்ம ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் குடும்பத்தில் எழக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நுணுக்கமாக நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய
காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கூட பாருங்க. எனவே பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல செய்தி, குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் நிச்சயமாக உருவாகாது. அது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல மாற்றங்களை அதிரடியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். மிக வலுவாக ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் எழுந்த சில பிரச்சனைகளை அறிவாற்றலை பயன்படுத்தி, மதிநுட்பத்தை பயன்படுத்தி கனகச்சிதமாகவும் சாதகமாகவும் தீர்த்து கொள்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகப்பெரிய அளவுல நீடிக்கக்கூடிய காரிய தடைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை விலக்குவதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்றவற்றில் மிக முக்கியமான நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும். வருந்தத்தக்க நிகழ்ந்த பல நிதி சார்ந்த நிறுவனங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். போட்டிகள், பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை எளிதில் அமைதியான மனநிலையுடன் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் கடந்து சென்று முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் போதிய அளவிற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சியும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. தெய்வீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் புதன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலிட தலைவர்களின் செல்வாக்கை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதிலும் சந்தேகமில்லை.